வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெல்கமே வந்து ரொம்ப சூப்பரான குட்டாக இருக்குது. இல்லைன்னா நம்மளே இதில் இப்படி உட்காந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமாக சாஞ்சிக்கிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது இருந்தால் அதை ஸோ அந்த சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நல்ல செமையான வேர்வை. நிஜமான பிளேயர்ஸ். அதென்ன நிஜமான பிளேயர்ஸ்? அப்போ மற்றவங்களாம் போலியா? அது எனக்கு தெரில. நிஜமான பிளேயர்ஸ்னால் அந்த டிவியில் நம்ம பார்ப்போம்லங்க, சிஎஸ்கே அவங்க இவங்கெல்லாம் பண்ணிட்டு. ஸோ இந்த டென்னிஸ்க்கு வந்து நம்ம எப்போதுமே இதை 2 கையால் தான் பிடிச்சி விளையாடுவாங்க. கடல் அலையே வரலையே, இருங்க. ஜிம்முக்குள்ள என்னடா இது உலகமே இருக்கு. ஸோ கட் ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் நல்லா இருக்கும். இங்கே இது பாரு, இட்லி பாரு, சாஃப்ட் இட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கேஎன் பீச் ரிசார்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ஆர்கேஎன் பீச் ரிசார்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, லீ பாண்டி இருக்குது பார்த்தீங்களா, பாண்டிச்சேரியில், அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த ரிசார்ட் தான் வரும். அப்படி இல்லைன்னா பூர்ணாம் குப்பம் அப்படின்னு லொக்கேஷன் டைப் பண்ணிங்கன்னா இந்த பாண்டிச்சேரி ஆர்கேஎன் பீச் ரிசார்ட் வந்துடலாங்க. ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ண இது ஒரு செமையான இடம். குழந்தைங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸோடு சேர்த்து பஃபே, டின்னர், இந்த மாதிரி வகையான டின்னர் ரெசிபி, லஞ்ச் ரெசிபிலாம் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக, ஜாலியாக, ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ வந்து நம்ம இப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி நம்ம போட்டிருந்தோம். இப்போ இது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. எங்கே பாருங்கள், வெல்கம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது ஒரு செயின் மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு போட்டுட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெல்கமே வந்து ரொம்ப சூப்பரான குட்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோ பெருசு இந்த ஆர்கேஎன் ரிசார்ட். இது 3rd டைம் நினைக்கிறேன் நான் இங்கே வந்துடுறது. 3rd டைம். எனக்கு எப்பெல்லாம் வந்து ப்ளஷராக இருக்கும்னு தோணுமோ அப்போல்லாம் நான் இங்கே வந்து வந்துடுவேன். ஸோ அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரிசார்ட் இன் பாண்டிச்சேரி. ஸோ ரூமுக்கு போய் 2 கிட்ஸோட நம்ம வந்திருக்கோம். இப்போது அந்த 2 கிட்ஸ்க்கு அவங்க பெருசாக வேற வளர்ந்துட்டாங்க. கிட்ஸ்லாம் என்ன கைண்ட் ஆஃப் ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதில் தான் கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தங்கினதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கேஎன் ரிசார்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து 50K வியூஸ் போச்சு. நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வந்து இங்கே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து நான் அது ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போனால் வருமா? என்ன இருட்டாயிடுச்சு? இங்கே பாருங்க, ரூமோட இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. செம்ம ஒர்க்கு, செம்ம ரிசார்ட். இது எல்லாம் உடன்லேயே ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ பழக்கம் போல் அதே ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஏறுறோம். ரொம்ப வாஸ்டான ஒரு இடம் இது. பசங்க விளையாட போக. இந்த தடவை எங்களால் எந்த ஒரு பனி பிரதேசத்துக்கும் போக முடியல. ஏன்னா ஆன்லைனில் பாஸ்லாம் அப்ளை பண்ணாதான் இஷ்டத்துக்கும் போக முடியும், வர முடியும் அப்படின்ட்டாங்க. இந்த பாஸ் ப்ரொசீஜர் இதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அங்கே வந்து பெல் பாய் நிற்கிறாரு. இத்தனை ரூம்ஸ் இருக்கு பாரு. இல்லை செம ஒர்க்கு. இந்த மாதிரி நம்ம கதவுலாம் இந்த கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஊரில். ஸோ உள்ளே போகலாம். ஸோ இதோட அப்பர் இது எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி கிட்ஸ்லாம் சின்னதாக இருந்ததுனால ஒரு சின்ன சைஸ் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுவே 8500 கிட்ட வந்தது. இப்போ கிட்ஸ்லாம் வளர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதனால இங்கே ஒரு பெரிய டீலக்ஸ் ரூம் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஓகே, கதவை திறந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததும் ஒரு பெரிய டீலக்ஸ் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே காமிங்களேன், ஹை ரூஃப். கிட்டத்தட்ட இது ஒரு 15 to 18 அடி இருக்கும். ஏன் அப்படின்னா உட்டன்ல போட்டிருக்காங்க. அப்பதான் வந்து ஏசி உள்ளேயே ரீட்டைனா இருக்கும்.
ரூம் வந்து சில்னஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு டீப்பா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய டீப்பா. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க டீப்பால நம்ம திங்ஸை வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஏறி உட்காரவும் செய்யலாம் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுல நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா டிவி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம டிவிலாம் பார்க்க முடியாது. அதனால இதுல திங்ஸ் மட்டும்தான் வந்ததும் நம்ம ஏதாவது திங்ஸை இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வாட்டர் பாட்டிலுங்க, பிஸ்லரி வாட்டர் கேன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கண்ணாடி வாட்டர் பாட்டில். இது காலியானதும் நம்ம வந்து ஃபோன் பண்ணா ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்களாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஃப்ரிட்ஜ். இங்கே நம்ம திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது கூலிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஏதாவது வச்சு கொடுக்கணும், குழந்தைங்க இருக்காங்க, சாக்லேட் வச்சு கொடுங்க, ஸ்நாக்ஸ் வச்சு கொடுங்க, கேக் வச்சு கொடுங்கன்னு நம்ம ஏதாவது கேட்டால் அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து அதையும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது என்னென்ன வேணும்னு ஃபோன் பண்ணி கூட நம்மளால சொல்லிட முடியும். சொல்லிட்டா உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக ப்ளஷராக இந்த ஸ்டேவை வந்து நீங்கள் சூப்பராக ஒரு 1 டே இருந்ததுக்கு ஹெவன்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ரெசார்ட் தான் இந்த ஆர்கேன் ரிசார்ட். இது நார்மலாக டிவி தான் இதில், ஆனால் யூடியூப் கனெக்ஷன் இல்லைங்க, கேபிள் தான் இருக்கு. அது என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. யூடியூபை கொடுத்தா குழந்தைங்க வந்து யூடியூபை வச்சுட்டு இங்கே உட்காந்துக்கும். அப்புறம் இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, கிரிக்கெட் இருக்கு, டென்னிஸ் இருக்கு, செஸ் இருக்கு பெருசா. இந்த மாதிரி எதுவுமே போய் விளையாட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இதுல யூடியூப் கொடுக்கலையா என்னன்னு தெரியல. இதுல வந்து கேபிள் தான் இருக்கு. இது பாருங்க மிரர், இது மிரர், இதுக்கு ஒரு டேபிள், இது வந்து ஒரு சேர் வேற. ஸோ இதுல வந்து நம்ம உட்காந்து இந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கலாம். ஆனா இங்க லைட்டிங் ரொம்ப டல்லா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா குவரிஸ்ன்னு கேட்பாங்க. நல்ல லைட்டிங் வச்ச ரூம் வேணும்னா நல்ல லைட்டிங் வச்ச ரூம் அப்படின்னு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா சிம்பிளா போடலாம். இது கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து உட்காந்துட்டு இப்படி டிவி பார்ப்பாங்க, கார்ட்டூன் வைங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இது. இல்லைன்னா நம்மளே இதுல இப்படி உட்காந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமா சாஞ்சிக்கிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது இருந்தால் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சூப்பரா வந்து பார்க்கலாங்க. நல்ல ஒரு அமைதி. என்ன சொல்றது, ஒர்க்கிங் டே அப்படின்னு நீங்க வந்துட்டா அப்படின்னா ரூம்ஸ்ல வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கம்மியா தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த இது இருக்க மாட்டேங்குது, என்ன சொல்றது, க்ரௌடட் இல்லை. ஸோ இது பாருங்க, இது ரொம்ப புசு புசுன்னு சூப்பரா இருக்கு. குழந்தைங்க நல்லா ஏறி ஏறி குதிக்கலாம். மற்றபடி அதே ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி, ஃபோனு இந்த மாதிரிலாம் இருக்கு. சார்ஜிங் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது பாருங்க காட். இந்த காட் வந்து கிங் சைஸை விட ரொம்ப பெருசுங்க, அப்படிதான் சொல்லணும். கிட்டுக்கு வந்து பே பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு 14 இயர்ஸ் அதுக்கு வந்து நான் பே பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லேட் நைட் அதுக்கு ஒரு தனி காட்டோ இல்லை பெட்டோ நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். இப்போ வந்து அவங்க நடப்பாங்க, போவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது இந்த ரூம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. இது இது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம். அகைன் நிறைய ஃபர்னிச்சர்ஸ், உட்கார்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 பேரே தங்கலாம், ஆனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூம். ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ரூஃப்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு. ரொம்ப மனசு அமைதி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. எங்கேயாச்சும் போய் தங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்கள் அவசியம் வர வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா ஆர்கேன் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு கொடுக்குற ரூமை பார்த்தீங்க, இது ஒரு டீலக்ஸ் ரூம். இந்த ரிசார்ட்ல ரூமோட ஸ்விம்மிங் பூல் வச்ச ரூம்ஸும் இருக்குங்க, ஸ்விம்மிங் பூலே பெருசாக வச்ச ரூம்ஸும் இருக்கு. ஸோ வந்து ஆர்கேன்ல நீங்கள் செக்இன் பண்ணால் ஃபோன் பண்ணி அவசியம் விசாரிங்க என்ன டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குன்னு. இது ஒரு தனி பிளாக்குங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ஹால் மாதிரி இருக்க செட்டப்ல பெட், ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள வந்தா எவ்வளோ பெரிய கபோர்ட் பாருங்க. இந்த கபோர்ட்லாம் நம்ம உட்டன்ல போடுறோம், மெயின்டைன் பண்றோம். ஆனா ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அதனால நம்மளால எப்படி அதை மெயின்டைனே பண்ண முடியாது. இது வந்து கைண்டுட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே உட்டன் செட்டப் தாங்க. இப்படியே வந்தா இங்க ஏதாவது ஹேங் பண்ணலாம் ட்ரெஸ். இது வந்து பாத்ரூம் கதவு கூட செம சூப்பரான ஒரு இது. வாஷ் பேஷனே பாருங்க எவ்வளவு பெருசு, செம பெருசு. இது இந்த பாத்ரூமே ஒரு பெருசு, கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இங்க லெட்டின், கிளீனினஸ் எல்லாமே சூப்பர். 6 பேர் நின்று டார்மெண்ட்ரியில குளிக்கிற மாதிரி குளிச்சுக்க வேண்டியதா. இந்த பாருங்க ஷவர்லாம் செமையா சூப்பரா இருக்கு. இதை எடுத்து கூட நம்ம குளிச்சுக்கலாம். இப்படி தண்ணி காமிக்கவா உனக்கு. ஸோ இங்க இருக்க பாத்ரூம் இவ்வளவுதான். பாத்ரூமும் சூப்பர். பாத்ரூம்ல 4 லைட், 5 லைட், ஹேர் ட்ரையர், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. சோப்பு, பாடி வாஷ், ஹேர் வாஷ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து நம்ம இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸை ஒன்னா போய் செக் பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைக்கிளிங்க்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வியர் பண்ணுங்க எப்போதுமே. அதனால நான் ஒரு ட்ரௌசர்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டிருக்கேன். நீங்க கீழே விழுந்து அடிபட்டுருவோம், புதுசா நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னா ஃபுல் ஷார்ட் போட்டுக்கலாம்.
நிறைய பேர் குரூப்பாக இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸை அக்சஸ் பண்ணுறதுக்காகவே வருவாங்களாம். அதாவது காலேஜ் கோயர்ஸ், அப்புறமா ஒர்க்கிங் பீப்புள்ஸ், இந்த மாதிரிலாம். ஸோ வந்து நம்ம கேமரா கிட்ட போவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சென்டர் பார்த்து இல்லைனா ஓட்டுறோம் பாருங்கள், வளைச்சி நெழிச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு இடம் எங்கேயாவது இருக்குமா? பீச்சுக்கு போனால் இருக்கும், அங்கே பொதுமக்கள் அதிகமாக இருப்பாங்க. ப்ரைவேட்டைஸ்டாக ஒரு ஏரியா அது வந்து நம்மளுக்கு இந்த ஆர்கேன் தான். ஸோ ஸ்பீடு நல்லா ஃபாஸ்ட்டாக மிதிக்கலாம், உடம்பாவது இலையும். ரேஸ் வைக்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்கன்னு அதே பார்த்து மெதுவா. ஏதாவது குட்டி பொண்ணு வருது, குட்டி பொண்ணுகிட்ட போய் போட்டி போடுவோமா? ஸோ இந்த சைக்கிளிங் முடியுது. நீங்கள் எந்த ரெசார்ட்லேயாவது சைக்கிளிங் போயிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அந்த சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்ல செமையான வேர்வை. இதுக்காகவே இங்கே வரலாம். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இவங்களோட ப்ளே ஏரியாக்குன்னு ஒரு தனி இடக்கா. இது வந்து செஸ் போர்ட், இதுக்கு பேக்கில் பேட்மிண்டன். இதுக்குள்ளே நம்ம போகலாம். இன்டோர் கேம்ஸ் இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். அங்கங்கே எழுதியே போட்டிருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும், சிற்பம் மாதிரி. பேட்மிண்டன் கோர்ட். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த இன்டோர் கேம்ஸ் இருக்க இடம். வா வா வா, என்ன சூப்பர். ஸ்னேக் அண்ட் லேடர், 4 சீட்டு வேற, உட்காந்து 4 பேர் தாயக்கட்டையை உருட்டி விளையாடலாம். அதுக்குள்ளேயே போனால் இங்கே இருக்க செடிகள்லாம் பாருங்களேன், நிறைய இன்டோர் பிளான்ட்ஸு வச்சுருக்காங்க. இது என்ன கேம்னே எனக்கு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஸ் காயின்ஸ் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில. கேரம் போர்டு, அங்கே இருக்க டோர்லேயும் இதை சுற்றி இருக்க இங்கே இருக்க டோருக்குள்ளேயும் ஜிம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது என்ன பார்பிக்யூ பண்ணுறதா? கேமுக்கு பேராவது போட்டால் பரவாயில்ல, என்னது இது? எப்படி விளையாடணும்னு தெரியலையே. அக்னோனிமாவை வேற மாமிய பூமியன்னு வளர்த்து வச்சிருக்காங்க. டேபிள் டென்னிஸ். ஸோ டேபிள் டென்னிஸ் யார் யாருக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குதோ எல்லாம் சூப்பராக விளையாடிக்கலாம். அப்படியே நம்ம ஜிம்மை ஓப்பன் பண்ண முடியுதான்னு முயற்சி பண்ணுவோம். பேர்ட்ஸ்லாம் உள்ளே வந்துடும்ல, அதனால இந்த கயிறு மாதிரி இவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. புஷ் பண்ணி பார்த்தா போக முடியுமான்னு பார்ப்போமா ஜிம்முக்குள்ளே? என்னடா இது, உலகமே இருக்குது. இவ்வளோ பேரும் இங்கே வந்து ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா? எல்லாம் ஆனில் வேறு இருக்குது ட்ரெட்மில்லாம். தனியாக போகவே பயமாக இருக்கே. இங்கே பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏசி போட்டுவாங்க போல இருக்குது. ஜிம்மில் எனக்கு ஒரு ஒர்க் அவுட்டும் தெரியாது, தனியாக இந்த இடத்துக்கு வரத்துக்கும் பயமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே போய் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருந்தா அவசியம் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அப்புறம் ட்ரெட்மில் பாருங்க, எவ்வளோ பெருசு. இது வந்து இங்கேயே சைக்கிளிங் பண்ணி குறைக்கிற மாதிரி போல. இங்கே இருக்க மிரர் பாங்கள, நம்மளை எவ்வளோ அழகாக காட்டுது, செம்மையா இருக்குது. கிட்ட போய் பார்த்துக்கலாம் போல இருக்குது, சூப்பராக இருக்கு. இது சிட்டப். ஓரளவுக்கு நான் யோகாலாம் பண்ணதுனால எனக்கு அதெல்லாம் தெரிய வருது. இது எப்படின்னா, இதுல 2 கால் வச்சுட்டு இதை பிடிச்சிப்பாங்க, பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அது போல இருக்கு. ஸோ சிம்பிளா ஒரு 4-5 எக்யூப்மெண்ட் வச்சு இந்த ஜிம் வந்து முடியுதுங்க. ஸோ திடீர்னு வந்து நிறைய ஜிம் ஒர்க் அவுட் பண்ற பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணலனாலே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஃபெசிலிட்டி கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. இந்த ஒரு ரிசார்ட்டை கட்டின ஓனரு ஒரு கலைஞன்னு நினைக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்தவங்க மனசை புரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒரு சூப்பரான ஆள். திருப்ப சொல்றேன், வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க டைம் இருந்தா உலகத்துல எங்க இருந்து பார்த்தாலும் சரி இந்த வீடியோவை ஆர்கேன் ரிசார்ட் பாண்டிச்சேரிக்கு வாங்க, ஹாப்பியா இருங்க. ஏரியால தான் வந்து இருக்கோங்க. இது ஒரு பெரிய கிட்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். விதவிதமான கேம்ஸ் இருக்கு கிட்ஸுக்குன்னு. ஸோ 1 வயசுல இருந்து 14 வயசு வரைக்குமே வந்து இருக்கவங்க இங்க வந்து நிறைய விளையாட முடியும். இப்படியே ரைட் சைடில் பார்த்தா இந்த மாதிரி ஏறுற கேம்ஸு, அதுக்கப்புறம் ஹட்டு கேம்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பெரியவங்களும் வந்து அங்கே சைக்கிளிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தா அந்த சீசா, அப்புறம் ஊஞ்சல், என்னென்னமோ சொல்றது, எக்ஸசைஸ் பண்ண பெரியவங்கலாம் அப்படி சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வேற இருக்கு. பார்க்கில் என்னென்ன கேம்ஸ் இருக்குமோ அந்த பார்க்கோட எல்லா கேம்ஸுமே இங்கே வந்து இருக்கு. இந்த கேம்ஸ் ஏரியாவில் கிரிக்கெட் இருக்கு பேக்கில். ஸோ அங்கே வந்து நெட்டு கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக கிரிக்கெட் தான். அதையும் போய் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பசங்கள்லாம் வந்து ஊஞ்சல் எப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்க.
அங்கங்க சீசா, அங்கங்க வந்துட்டு என்னது அந்த மேல இருந்து கீழே வந்து விழுறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இங்க ஒரு லேடர் இருக்கு, அதுல போய் விழலாம். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம் பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது, அதை போய் பார்ப்போம். இப்படியா? இது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே பிளேயர்ஸ்லாம், நிஜமான பிளேயர்ஸ். அதானே நிஜமான பிளேயர்ஸ். அப்போ மற்றவங்களாம் போலியா? அது எனக்கு தெரில. நிஜமான பிளேயர்ஸ்னா அந்த டிவியில் நம்ம பார்ப்போம்லங்க, சிஎஸ்கே அவங்க இவங்கெல்லாம் பண்ணிட்டு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ வாழ்க்கையில் நான் நிறையா கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒரு பேட்மிண்டன் வச்சுக்கோங்களேன் விளையாடுவேன், டென்னிஸ்னால் ஒரு 2 பால் அடிப்பேன். ஆனால் இந்த கிரிக்கெட் மட்டும் எனக்கு சுத்தமாக தெரியாது. கேரம் போர்டு விளையாடுவேன், செஸ் விளையாடுவேன். ஆனால் கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு அடிக்கவே வராது, எனக்கு விளையாடவும் தெரியாது. எப்படி தான் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அந்த பேட்டை, இவ்வளோ பெரிய பேட்டை தூக்கி இப்படி வர வச்சு இப்படி அடித்து 6 அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு மூச்சு வாங்குது. இதுக்கெலாம் ரொம்ப ஆர்ம் பவர், உடம்பு பவர் எல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேட்டே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதில் வேற கண்ணில் வந்து பார்க்கணும், வேற பாருங்க, இங்கே பாருங்க, வர்ற பால் எப்படி பார்க்கணும், பார்த்துட்டு இருந்து ஏன்னு அடிக்கணும். அடிச்சா அது வானத்தை நோக்கி போகும். நம்மளால் பேட்டை ஷோல்டரில் மட்டும்தான் வைக்க முடியும். நம்ம லைட்டான கேம் விளையாடுறாள், ரொம்ப ரொம்ப லைட்டான கேம்ஸ். இந்த மாதிரி ஹெவி கேம்ஸ்லாம் நம்மளால விளையாட முடியாது. இப்போ இங்கே இருக்கு பாருங்க ஸ்டம்ப்பு, ஒரே ஒரு பால் போடுங்க, நான் அடிக்கிறேன்னு பார்ப்போம். நான் எப்படி தெரியுமா கிரிக்கெட் விளையாடுவேன்? அடிச்சுட்டேன், 6. பழகிட்டா எல்லாமே ஈஸி தான் போல இருக்கு இல்ல? பழகிட்டா ஈஸி தான். மூட்டை தூக்கி பழகினா மூட்டை தூக்குறவங்களுக்கு ஈஸி, வெயிட்டை தூக்கி பழகினா வெயிட்டை தூக்குறவங்களுக்கு ஈஸி. நம்ம மாடியில் தொட்டி தூக்குற கேஸு, அதனால இதுவும் ஈஸி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். அதை பார்த்துட்டா 6 அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல். ஒரு பிளாக்ல 25 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல். இன்னொரு பிளாக் இருக்கு, அதுல டீலக்ஸ் ரூமா நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல். ரூம்ஸோட சேர்ந்த ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. ஸோ மொத்தமே இந்த ரிசார்ட்ல எவ்வளோ ஸ்விம்மிங் பூல் இருக்குங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. ஸோ இந்த பீச் கேம்ஸ்லாம் வேற இருக்கு. ஸோ இங்கே வந்தா 1 டே இல்லைங்க, 1 to 3 days இருந்தா நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ஜாலியான மஜாவான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த டென்னிஸ்க்கு வந்து நம்ம எப்போதுமே இதை 2 கையால தான் பிடிச்சி விளையாடுவாங்க. ஏன்னா இது வந்து ஹெவி. அந்த பாலை வந்து நம்ம அடிக்கணும், அப்படி அடிக்கணும். போட, என்ன தடவை போட போட. ஒரு கையில அடிக்க முடியாது அத. பால் பின்னாடியே இப்படி துரத்துட்டே ஓடுறான் அவன். இந்த ஆர்கேன் பீச் ரிசார்ட்ல மொத்தம் 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. 3 ஸ்விம்மிங் பூல்லையும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரூல்ஸ் அவ்வளோவா ஸ்ட்ரிக்டாலாம் வந்து கிடையாது. அதாவது நம்ம வந்து சுடிதாரோட குளிச்சிக்கலாம், எப்படி காட்டன் ட்ரெஸ்ஸோட குளிச்சிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் 2 தடவை வந்தப்போ அப்படிதான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, ஸ்விம்மிங் பூல் சூட்ஸு அதை தான் போட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த நைலான் பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால என்னால் ஸ்விம்மிங் பூலில் வந்து இறங்க முடியல. ஸோ இங்கே வந்து பீச் அக்சஸ் இருக்குது, நிறையா ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு வைப்பாங்க. காமிங்க அதை. இவங்க வந்து நல்ல தென்னை மரம்லாம் அழகாக வச்சு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பீச் கிட்டையாவது வந்து நம்ம கால் நினைக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். பீச் அக்சஸும் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடு. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் லேட் நைட்லாம் வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் குளிக்கிறாங்க. அவங்களாம் எந்த ஊர் மக்கள்னு தெரில, எல்லாம் சாதாரணமாக தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆழத்தில் போய் குளிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் ஸ்விம்மிங் தெரியும்னு நினைக்கிறேன். கடலே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஆர்கேன் ரிசார்ட் பக்கத்துல தான் லீ பாண்டி இருக்கு பாத்தீங்களா, பாண்டிச்சேரியோட ஃபேமஸான 5 ஸ்டார் ரிசார்ட் அது வந்து இருக்கு. இதை பாருங்க. இங்க பார்த்தா அந்த கடல்ல நாங்க மட்டும் தான் நின்றுட்டு இருந்தோம். அப்போ 4 பேரும் 5 பேரும், அப்புறம் யாரோ ஒரு குடும்பம் வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா இந்த லீ பாண்டியோட பீச்சுங்க, அது எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் குளிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். அந்த லீ பாண்டியை வந்து கூடிய விரைவில் நான் ஷூட் பண்ணி போடுறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப நாள் ஆசை. அங்கே போனால் எல்லாரும் யூடியூபர்ஸ் வந்து ஏதோ ஒரு சாதிச்சுட்டு அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நானும் லீ பாண்டிக்கு போயிட்டு ஒரு நாள் அழுது ரிசார்ட் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இங்கே பாருங்க,
எல்லாம் ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ல ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. பட்டம் வேற பறக்க விடுறாங்க. ஒருத்தர் நின்று பட்டம் பறக்க விடுறாரு. யார் அவரு? இவங்களோட ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அப்படியே வுட்டன் மேட் ஃபர்னிச்சர்ஸ், அப்படியே ரொம்ப சர்வியர்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர். இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. எல்லாமே வந்து இந்த கேரளா டைப்லேயே இருக்குது. இந்த ஓனர் ஒரு கேரளாவோட சொந்தக்காரரா அந்த ஊராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் இப்போ இருக்கும். மார்னிங் பஃபே இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ இங்கே பார்த்தா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக செம்மையான ஒரு வுடன் ஃபர்னிச்சர்ஸ் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேபிள்லேயும் மணி பிளான்ட், ஒவ்வொரு டேபிள்லையும் அழகாக வந்து மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு கிளாஸ் பவுலு, அதில் ஒரு டைகர் ஃபிஷ், அது பேர் எனக்கு தெரில, அதில் சுத்தகரித்துக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் ஒரு மணி பிளான்ட் அப்படியே லைனாக அங்கே காமிங்க. அது மாதிரி நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு பில்லர்லேயும் அந்த மாதிரி அழகாக ஒரு மணி பிளான்ட் செட்டப் வச்சு ரசிக்கிற தன்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்போதுமே இங்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், மயோனைஸ் வித் லெட்யூஸோட ஒரு சாலடு, வாசனையாக வேறு இருக்குது. மோந்து பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது என்னென்னு. கண்டிப்பாக ஃபிஷ் சம்மந்தமானது தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். 7 பீசஸ் இருக்குது. இது கொஞ்சம் ரைட்டாக வேறு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுப்பா. செமையாக இருக்குது. 7 பீசஸ் இருக்குது. டொமேட்டோ கெச்சப் வை. சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்குல்ல. வாவ், எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை காமி. காட்டேன் இந்த அழகு எம்மத்தை காட்டு சாந்தா. எல்லாமே அப்படி இந்த இன்னொரு ஆள் இருக்குல்ல குளிச்சுட்டு இருக்கு. இதை பாருங்க, இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது வந்து எப்படி கிரன்ச்சியா செம்மையா இருக்கு பாருங்கல்ல. கிரன்ச்சியா இருக்கு. சாப்பிடு ஒன்று அலைஞ்சாவது. இதுக்கு வந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க, இந்த டொமேட்டோ கெச்சப்பு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து போட்டு சாப்பிடு, செம்மையா இருக்கு. இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போதைக்கு இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காசு ஒரு 5000-10,000 கொண்டு வந்துட்டா மத்தியானம் காலையில் நைட்டுன்னு பூந்து கட்டி நல்ல சுவையாக ஒரு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கிளம்பி போகலாம். ஆர்கேஎன் பீச் ரிசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 10 o'clock க்ளோஸ்டுங்க. ஸோ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான மிக்சட் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இந்த வெயிலில் எனக்கு இந்த சிக்கன் வந்து அதிகமாக ஒத்துக்கல. அதனால் இங்கேயும் நான் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் தான் என் பசங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தானே ஒத்துக்கல, என் பசங்களுக்கும் அதே ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா வெயிலே ஒரு கொடுமையான விஷயங்க. ஸோ மிக்சட் ஃப்ரைட் ரைஸ்னால் அதில் யாரா மீன் கனவா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஒரு ஹாட் பேக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்து 10 மணியோட முடிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு சாப்பிட்ணும் லேட் நைட் இல்லைனா இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஹாட்டான இருக்கணும் விஷயம். அதுக்காக இது வந்து வாயெல்லாம் டெம்ப்டிங்காக இருக்குது. சில்லி சிக்கன் ட்ரை சூப்பர் மாஸா குக் பண்ணியிருக்காங்க. நோ கலர் ஆடட். வீடியோவில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் தெரியுதுங்க. இது உண்மையாகவே ரெட் கலர்லாம் கிடையவே கிடையாது. கண்ணில் பார்த்தா நல்லா சூப்பரான ஒரு நேச்சுரல் கலர்ஸ் தான். இதுக்கு பாருங்களேன், ரெட் கேபேஜ், கேப்சிகம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களுக்கு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அதை காலி பண்ணிட்டாங்க. ஸோ லேட் நைட்டில் இந்த கிச்சன் வந்து 10 மணி வரைக்கும் தான் சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு ஒயிட் ரைஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நல்லா பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது என்னால் சத்தியமாக ஃபினிஷே பண்ண முடியாது. இது நான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரசம், அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஆம்லேட். இதுலேருந்து கொஞ்சம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க, அதனால மிச்ச மீதிலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ஊறுகாய் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரசம் சோறு ஒருத்தருக்கு பிடிக்கல. அதனால ஒரு செமையான கர்ட் ரைஸ். சில்லுன்னு இருக்குது, முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கு. தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு லேட் நைட்டில். இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இதுதான் எனக்கு ஈவினிங்லேருந்து இந்த ஆர்கேஎன் ரிசார்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ கட் ஃப்ரூட்ஸ், இது என்னது, இது பப்பாயா, வாழைப்பழம், கிரீன் சட்னி, கேரட் சட்னியா, டொமாட்டோ சட்னி, கோகோனட் சட்னி, இட்லி, பொடி இட்லி. பரவாயில்லையே, போண்டா நல்லா இருக்கும் போல இருக்கே. ஸ்மைலி பொட்டேட்டோ. இட்லி போண்டாலாம் எதுவுமே வேணான்றாங்க. சாம்பார், பூரி, பாஜி, குதிரைவள்ளி அரிசி கிச்சடி. பாஸ்தா எங்கே இருக்க? பொங்கல் பாஸ்தா எங்கே இருக்கு? ஓ அப்படியா, இது நம்ம வீட்லேயே செய்வோமே. இதுக்கா இவ்வளோ ஸ்பெஷலு பாஸ்தா? இது பேர் பாயில்டு பீனட்டா. பரவாயில்லையே, இங்கே பேர் காலையிலேயே
அயன் சத்து, பட்டர்டு வெஜிடபிள்ஸ், இது காமனாக வைக்கிறது தான். அளவா சாப்பிடு, சாப்பிட முடியாமல் போயிட போகுது. இவ்வளோ பாஸ்தா சாப்பிட்டா மீதியெல்லாம் எப்போ சாப்பிட போகிறேனே. இங்கே பேர் கேரட் அல்வாவை தண்ணியெலாம் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க ரெஸ்டாரண்ட்டு தோசை முட்டை கிட்டலாம் இருக்கும். ஸோ இங்கே வேறு இருக்குது, இதை வேறு விட்டுட்டோம். பாயில்டு எக் சாசேஜ், இது பாரு, இது சாசேஜ் வெளியே வெளியே சிக்கன் சாசேஜ் கிட்ட காட்டு. அது சாசேஜ்னு அவங்க போட்டிருக்காங்க, சிக்கன் குழம்பு தான், புரியுதா? எடுத்துக்கோ. இது என்னது? கஞ்சி இருக்கு, வெளியே வரலையா? ராகி கூழ், ஐஸ் பிரியாணி, கஞ்சி இருக்கு, வேணுமா? இது என்னது? இது வேஃபிள்ஸா? 5லேருந்து 20 ஐட்டம் வந்து இங்கே இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். 4 பேர் நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி 20 ஐட்டம்ஸ்க்கும் அதிகமாக இருக்குது. நான் என்ன ஜூஸ்லாம் கவர் பண்ணல. ஸோ அது வந்து 4 பேருக்கும் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பஃபே வந்து ஒர்த்து தான். கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் வெளியே வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பஃபேக்கு வரும்போது ஆஸ் யூஷுவல் அவங்க சொல்கிற தோசை முட்டை பூரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாசேஜ் வச்சுருக்காங்க, ஒரு கேரட் அல்வா, வெஜிடபிள்ஸை வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொடி இட்லி, குதிரைவாளியில் ரைஸு, இது வந்து பொங்கல், அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது எடுத்ததுமே நிறையா இட்லி நிறையா பூரி சாப்பிட்டுட்டா இந்த டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நம்மளால் ட்ரை பண்ணவே முடியாது. அதே மாதிரி சிக்கன் சாசேஜ்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதுலேருந்து ஒரு மாதிரி பிடிக்காத ஸ்மெல் வருது. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இன்னும் வெளியே வந்து பார்த்தா இங்கே காமிங்களா, இங்கே வந்து கெலாக்ஸு, அதில் மில்க் போட்டு சாப்பிட்றது, பால், நம்ம இன்னும் ஆம்லேட்டு, முட்டை தோசை கேட்டால் முட்டை தோசை, பொடி தோசை கேட்டால் பொடி தோசை, ஆனியன் தோசை, இந்த மாதிரி எது வேணாலும் இவங்க போட்டு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து தங்குறதுக்கு 4 பேருக்கு அவ்வளோ கொடுக்குறது ஒர்த்து தான். 1 டேக்கு பதிலாக 2 to 3 டேஸ்ன்னு ஏதாவது பேக்கேஜ் மாதிரி வந்தால் கூட சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்லாம். பொடி இட்லி நல்லாயிருக்கு. நைட்டு டின்னரே மாஸாக இருந்தது. தெகட்ட சாப்பிட்டோம் நாங்கள். இன்னும் கிடைக்குமான்னு, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதை பஃபே முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இனிடே செக் அவுட் ஆகலாம். ஸோ இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலே மத்தியானம் லஞ்சு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் சாம்பார் மட்டும் வீட்டு சாம்பார் மாதிரி இல்லை, ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. ஏன் அப்படின்னா சாம்பார் எப்படின்னு தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் நல்லா வைப்பாங்க. உங்கள் மலையாளிஸ் அப்படிங்கிறதுனால சாம்பார் எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் இட்லி பொடி இட்லிலாம் சாப்பிட்ருக்கேன். பாதி தோசை வந்து ட்ரை பண்ணுவோம். நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக்கிட்டு இதோட நைட்டு தான் போய் சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பல வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லும் போதும் நான் வித்தியாசம் தான் சொல்லுவேன். ஆமாம், இந்த ரிசார்ட் வீடியோ பார்க்குறவங்க என் சேனல் கிச்சன் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல வித்தியாசமான வீடியோஸ் இருக்கும், ஒரே கண்டென்ட்டாகவே இருக்காது. ஸோ வித்தியாசத்தை லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை அப்டேட்டாக பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும்.